ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு யூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். எதை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் கேன் வாங்குவோம் பாருங்கள், 20 லிட்டர் வாட்டர் கேன், அதோட கேப் இருக்குது பாருங்கள். அதை வச்சு தான் இன்றைக்கி 9 யூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். இந்த கேப்பை வந்து நார்மலாக எல்லாருமே வந்து தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தூக்கி போடாதீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை வச்சு இவ்வளோ விஷயம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்களை போய் பார்க்கலாம். ஐடியா நம்பர் 1. இந்த ஐடியாவுக்கு நமக்கு 2 மூடி தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூடி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இதுக்கு தகுந்த மாதிரி நான் கில்டர் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 2 கில்டர் ஷீட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட வந்து ஹார்ட் ஷேப்பில் ஒரு கில்டர் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய பவுச்சில் வந்து இந்த மாதிரி ஜிப் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து நான் பழைய பவுச்சில் எடுத்து வச்சுருந்தது தான். இதுவுமே நான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது பழைய ஜிப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் புதுசாக கூட வாங்கிக்கலாம். 5 ரூபா தான் ரேட் வரும். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கேப் எடுத்து இதோட ஓரம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஜிப்பை வச்சு அப்படியே ஒட்ட போகிறோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கம் வந்து இந்த ஜிப்பை வச்சு இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்துலேயே வந்து இன்னொரு கேப் இருக்குது பாருங்கள், அதை வச்சு அப்படியே ஒட்டி விட போகிறோங்க. அதாவது ரெண்டுமே வந்து ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம அப்படியே வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறோம். இந்த கேப் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம ஜிப்பை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அந்த ஜிப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜிப்பை வச்சு நல்லா வந்து ஒட்டி விட்டுலாம். இதுக்கு வந்து நீங்கள் குளுகன் போட்டால் தாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பக்கம் ஒட்டிட்டேன். இன்னொரு பக்கம் ஒட்டுறதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் கேப், அந்த ஜிப்பு அதில் வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு முடி வந்து அது உள்ளார வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா ஒட்டி விட்டாச்சுங்க. இதுக்கப்புறம் மேலே வந்து நான் அந்த ரவுண்ட் ஷேப்பில் கில்டர் ஷீட் கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், அதை வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் மட்டும் அந்த ஹார்ட் ஷேப் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே உள்ள பக்கம் வந்து இன்னொரு பீஸை வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம். மேலே உள்ள பக்கம் மட்டும் நம்ம ஹார்ட் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பவுச் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு குட்டி பவுச் மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குட்டி பவுச்சில் குட்டி குட்டி திங்ஸ்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில்லறை காசு இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம பர்ஸில் போட்டுட்டு தேடிக்கிட்டு நிற்போம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுச் ரெடி பண்ணி அதில் வந்து நீங்கள் சில்லறை காசை போட்டு நம்ம பர்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஹெட்ஃபோன்ஸு, அதுக்கப்புறம் எங்கேயாவது நம்ம வெளியே போகணுன்னா டேப்லெட் எடுத்துகிட்டு போனோம்னா அந்த டேப்லெட் கூட இதில் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நம்ம இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இதை கீ செயின் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஜிப்போட ஓரம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம கீ செயின் மாதிரி கூட மாட்டி விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால கீ செயின் மாட்டினா அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுச்சு. நான் ஒரு ஐடியாக்காக உங்கள்கிட்ட சொன்னேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த குட்டி பவுச் மாதிரி யூஸ் பண்ணதாங்க பிடிச்சிருந்துச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐடியா நம்பர் 2. இந்த ஐடியாவுக்கு நான் 3 குச்சி எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமான குச்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கேப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேப்பில் இந்த மாதிரி ஒரு லேஸ் வச்சு நான் ஒட்டி டெக்கரேஷன் பண்ணிக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து லுக்காக அழகாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த ஓரங்களில் அந்த லேஸ் வச்சு க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். இதே போல் 3 கேப்லேயுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஸ்டிக்கு, அதில் வந்து குளுகன் அப்ளை பண்ணி இந்த கேப்பை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டு கொடுங்க. ஃபஸ்ட்டு கேப்பை வந்து உள்ளே வந்து ஒட்டி விட்டுட்டு மற்ற கேப்பை வந்து கொஞ்சம் வெளியே வந்து ஒட்டி விட்டுக்கணுங்க. நான் வீடியோவில் காட்டுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கேப் மட்டும் உள்ளே இருக்கணுங்க. குச்சி ஸ்டிக் வந்து இந்த கேப் உள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் உள்ள கேப்லாம் வந்து வெளியே வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குச்சி வந்து ஒட்டும் போது கொஞ்சம் வந்து சாயிற மாதிரி இருக்குங்க. 2வது குச்சி நம்ம ஃபிட் பண்ணும் போது அது நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 2 குச்சியுமே வந்து நல்லா அந்த கேப்போட ஒட்டி இருக்க மாதிரி குளுகன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பிடிச்சிருங்க. அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். 2 குச்சி ஒட்டி முடித்த பிறகு 3வது குச்சி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் வச்சு ஒட்டி விட்டுடலாங்க. 3வது குச்சி ஒட்டி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஸ்டிப்பாக வந்து நின்றுக்கும். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து இது அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3 கேப்லேயுமே வந்து நம்ம திங்ஸ் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள கேப் இருக்குது பாருங்கள், அதில் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் வச்சு குளுகன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேங்க. பாக்கி உள்ள 2 கேப்லேயும் வந்து நான் திங்ஸ் வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை நீங்கள் விட்டுட்டு 3 கேப்லேயுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 கேப்பில் வந்து என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பசங்களோட இந்த குட்டி குட்டி கிளிப் இருக்கும் பாருங்கள், பாப்பாவோட கிளிப், அதெல்லாம் வந்து நான் இதில் போட்டு வச்சுக்கிறேன். அடுத்து கீழே உள்ள கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்டு, ஊக்கு, அதுக்கப்புறம் ஹேர் பின்னு, இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து நம்ம வீட்டில் அடிக்கடி காணா போகும் பாருங்கள், அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நம்ம இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்குமே நீட்டாக அழகாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.
ஐடியா நம்பர் 3, இந்த ஐடியாவுக்கு ஒரு கேப் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேப் எடுத்திருக்கேங்க. அதாவது பாட்டிலோட மூடி இருக்கும் பாருங்கள், அந்த மூடி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மூடியை பாட்டிலோட மூடியை வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த உள்ள கேப் உள்ளே வந்து சென்டராக வச்சு ஒட்டி விட்டுக்கிறேங்க. இப்போ அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மெழுகுபத்தி ஸ்டாண்டாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். மெழுகுபத்தி வந்து இது உள்ளே கொஞ்சமாக வந்து உருக விட்டுட்டு நம்ம ஒட்டி வச்சிட்டோம்னா மெழுகுபத்தி ஸ்டாண்டாக நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் நின்று எறிகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி விட்டுருங்க. இது கேப் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி ஊற்றினாலும் வெளியே வந்து சிந்தாதுங்க. இப்போ இந்த கேப்பில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டு நம்ம வச்சோம்னா ரொம்ப நேரத்துக்கு மெழுகுபத்தி வந்து நின்று எரியுங்க. இதுவுமே ஒரு டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 4, இந்த ஐடியாவுக்கு ஒரு கேப் எடுத்துக்கிறேங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லேஸ் வச்சு ஒட்டினோம் பாருங்கள், அந்த மாதிரி குளுகன் அப்ளை பண்ணி ஃபுல்லாக அந்த ஓரத்தில் வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா பசங்களோட அந்த டிப் பென்சிலுக்கு டிப் வாங்குவாங்க பாருங்கள், அந்த டப்பாவோட மூடி எடுத்துருக்கேங்க நான். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மூடி தாங்க. இந்த மூடி எடுத்து இதுலேயுமே குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு அந்த கேப்போட சென்டரில் வந்து நான் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேங்க. இப்போ இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் வச்சு கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த ஐடியா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்தி ஸ்டாண்டாக தாங்க யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டு வாசலில் கதவுக்கு பக்கத்தில் வந்து இதை நம்ம ஒட்டி விட்டுட்டோம்னா இது உள்ளே வந்து அந்த டிப் பென்சில் கேப் ஒட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், அது உள்ளே வந்து நம்ம பத்தியை வந்து சொருகி வச்சிடலாங்க. சூப்பரான ஒரு பத்தி ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 5, இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து சில வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து அந்த சுவரோட வந்து அப்படியே வந்து ஒட்டிக்குவோங்க. அதாவது நம்ம ஓப்பன் பண்ணால் அந்த சுவரில் வந்து பட்டு அது வந்து டேமேஜ் ஆகும். அதுக்காக வந்து ஒரு புஷ் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க. அது சில பேர் வீட்டில் வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் கேனோட மூடி இருக்குது பாருங்கள், அதில் பேக் சைடு டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிட்டு அதை வந்து சுவரில், அதாவது அது கதவு வந்து டச் ஆகிற இடத்துல நம்ம இதை ஒட்டி விட்டுடலாங்க. இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வேகமாக வந்து கதவு திறந்தா கூட அந்த கேப்பில் தான் படுமே தவிர நம்ம சுவரில் பட்டு சுவரும் கதவும் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குங்க. என்னோட வீட்டு கதவுல அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லைங்க. உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஐடியா நம்பர் 6, இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் பாக்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது கூடவே வந்து ஒரு 4 கேப் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த 4 கேப்பையும் வந்து அந்த பாக்ஸ் உள்ளே வந்து வச்சுட்டு இது அந்த கேப் உள்ளே வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கிறாங்க. அதாவது நம்ம கேப் வைக்கும் போது கேப்பை வந்து நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கோங்க. இதுக்கு கேப் உள்ளே வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நல்ல தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து வச்சிடலாங்க. ஃப்ரீசரில் வச்சுட்டு இது நல்லா வந்து ஐஸ் கட்டி ஆனோன்னா நம்ம ஐஸ் கட்டியாக வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஐஸ் க்யூப் வந்து வைக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஐஸ் க்யூப் வைக்க ட்ரே வந்து உங்கள்கிட்ட கம்மியாக தான் இருக்குது, நிறைய வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கேப்பை வந்து நீங்கள் ஐஸ் க்யூப் ட்ரேயாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 7, இந்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் எடுத்திருக்கேன். இந்த கேப்போட மேலே கொஞ்சம் தின்னான பகுதியாக இருக்கும் பாருங்கள், அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு அது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் 2 பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ரவுண்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிறத ரவுண்ட் பீஸாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் வந்து சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. அதாவது ஷார்ப்பாக உள்ள பொருளை வச்சு சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயரிங்ஸ்லாம் போடும்போது அதுக்கு வந்து பட்டன் வந்து இந்த மாதிரி போடுவோம் பாருங்கள். இந்த பட்டனுக்கு பதிலாக வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பட்டன் இல்லாத சமயத்தில் வந்து நம்ம தோடு போட்டுட்டு பின்னாடி வந்து இதை வந்து மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம திருகாணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டன் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. தோடு வந்து தொங்காமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் நிறைய பீஸ் கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா பட்டன் இல்லாத சமயத்துக்கு இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஐடியா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். ஐடியா நம்பர் 8, இந்த ஐடியாவுக்கு இந்த மாதிரி கேப்பில் மேலே தின்னான பகுதி மட்டும் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இதே போல் 2 கேப்லேயுமே வந்து அந்த பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறது புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேங்க. ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்துட்டு இது நல்லா காஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து டிசைன் கொடுக்கறதுக்காக நான் வந்து ப்ளூ கலரில் வந்து பட்ஸை வந்து அந்த பெயிண்டில் தொட்டுட்டு இது மாதிரி டாட்டாக வந்து ஃபுல்லாக வந்து வச்சு விட்டுக்கிறேங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது வேர்டு கூட அந்த கலரில் வந்து தொட்டு எழுதிக்கலாங்க. அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து சும்மா டாட் மட்டும் வச்சுக்கிட்டேன். இப்போ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு
அட்டை வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதையுமே வந்து நம்ம குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இதோட பேக் சைடில் வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம். அடுத்து இதில் வந்து டபுள் சைட் டேப்பை வச்சு கட் பண்ணி ஒட்டிக்கலாங்க. அவ்வளோதான் நம்மளோட ஐடியா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். கிச்சனில் வந்து இதை ஒட்டி வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஃப்ளவர் வந்து ஏதாவது வச்சுக்கலாங்க, அழகுக்காக வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இது ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் பக்கத்தில் ஒட்டி வச்சுட்டு இதில் வந்து நம்ம கேஸ் லைட்டர் இருக்குது பாருங்கள், அதை வந்து மாட்டி வச்சுக்கலாங்க. கேஸ் லைட்டர் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் லைட்டர் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தாங்க வச்சுருக்கேன். நீங்கள் இதை ஹாலில் கூட ஒட்டி வச்சுட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து வச்சு விட்டுக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாஸ்ட்டு ஐடியா நம்பர் 9 பார்க்கலாங்க. இந்த ஐடியாவுக்கு நான் ஒரு கேப் எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பழைய மெட்டல் வளையல் எடுத்திருக்கேங்க. அந்த வளையலை இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வீடியோவில் காட்டினது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வளைச்சி விட்டுட்டு இதில் வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேப்பை வந்து அதில் வந்து அப்படியே வச்சு ஃபிட் பண்ணிடலாங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. இதை வந்து பின் சைடு வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். அதாவது நம்ம வளையல் வந்து வளைச்சி விட்டுருக்கோம்ல, அதில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம். கிச்சனில் வந்து ஒரு பக்கமாக இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டோம்னா இதில் நம்ம குக்கரோட விசில் இருக்குது பாருங்கள், அதை வந்து போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. குக்கர் விசிலை வந்து எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு குக்கர் விசில் இல்லை, நான் வந்து ரிப்பேருக்காக கொடுத்துருக்கேன். அதனால் வந்து என்னால் வச்சு காட்ட முடியல. இது நல்லாவே வெயிட் தாங்குங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மாதிரி ஆயில் பாட்டில் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஏன்னா நம்ம வளையல் கொடுத்து ஒட்டி இருக்கிறதுனால கீழே விழாது, நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன 9 வாட்டர் கேப் ரீயூஸ் ஐடியாஸுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு ஐடியாவாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கும் அடுத்தடுத்து நிறைய ஐடியாஸ் வந்து வீடியோஸாக போட எனக்கு வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். அதுக்காக தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் இதே போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.